Hi friends, நாம் இன்னைக்கு prime factorization method யூஸ் பண்ணி எப்படி LCM and HCF கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா find the LCM and HCF of the numbers 16 and 30 by prime factorization method. Prime factorization method நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி just prime numbers நம்ம நோட் பண்ணிக்கலாம். Prime numbers உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வரும் 2 3 5 7 11 13 17 19 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது 1 ஆலயும் அதே நம்பராலயும் மட்டும் தான் டிவைட் ஆகும். அந்த மாதிரிப்பட்ட நம்பர்ஸ் வந்து prime numbers. இப்போ 2 வந்து 1 ஆல டிவைட் ஆகும், 2 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலயும் டிவைட் ஆகாது. 3 வந்து பாத்தீங்கன்னா 1 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும். வேற எந்த நம்பர்ஸாலயும் டிவைட் ஆகாது. 5ம் அப்படிதான் 1 ஆலயும் 5 ஆலயும் மட்டும் தான் டிவைட் ஆகும். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நமக்கு prime numbers. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா prime factorization methodனா இதுல நம்ம prime numbers மட்டும் தான் யூஸ் பண்ணி கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். So first நம்ம LCM கண்டுபிடிச்சுக்கலாம். LCM and இங்க பாத்தீங்கன்னா HCF ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஃபேக்டரைஸ் பண்றது எப்படின்னு தெரியலனா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஆல்ரெடி. நீங்க நம்ம சேனல்ல நம்பர்ஸ்ங்கற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பத்தின வீடியோ இருக்கும். அத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இத பார்த்துக்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 16 ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். 16 வந்து ஃபேக்டரைஸ் பண்றதுனா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸா எழுதணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 16 prime numbers யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போறோம். எப்படி டிவைட் பண்றோம்? இப்போ 16 இருக்கிற prime numbersல எந்த நம்பரால 16 டிவைட் பண்ணலாம்? 2 ஆல டிவைட் பண்ணலாம். சோ 2 ஆல டிவைட் பண்ணீங்கனா 8 2s are 16 கிடைக்கும். அகைன் இந்த 8 யாரால டிவைட் பண்ணிக்கலாம்? 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ 4 2s are 8. அகைன் 4 யாரால டிவைட் பண்ணிக்கலாம்? 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4. அகைன் இந்த 2 திருப்பி 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 1 2 is 2. சோ அப்போ 16 நாம டிவைட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? prime numbers ஆல டிவைட் பண்ணி 1 வரது மாதிரி 1 வரது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 16 முடிச்சிட்டோம். சோ அதே மாதிரி 30 டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற prime numbersல எந்த நம்பர்ஸால எல்லாம் நம்ம வந்து 30 டிவைட் பண்ணலாம் பாருங்க. 2 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும், 5 ஆலயும் டிவைட் ஆகும். சோ எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. எப்பவுமே ஸ்மாலஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கனா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 2 15s are 30. Then இந்த 15 பாத்தீங்கன்னா அகைன் 3 ஆல டிவைட் ஆகும், 5 ஆல டிவைட் ஆகும். இப்போ நம்ம 3 சூஸ் பண்ணிருக்கோம். 5 3s are 15. அகைன் இந்த 5 எப்படி எழுதிக்கலாம்? 5 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 1 5 is 5. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 16 and 30 prime numbers யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இதனோட prime factorization எழுதுறோம். prime factorization என்னன்னா இப்போ 16 is equal to இங்க இருக்கு பாருங்க இந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட்ல எழுதணும். 2 into 2 into 2 into 2. இப்போ 30 எழுதி அதே மாதிரி எழுதிட்டீங்கன்னா என்ன வந்துரும்? 2 into 3 into 5. சோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 16 and 30 நம்ம வந்து prime numbers யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி அதனோட prime factorization எழுதிட்டோம். இதுதான் prime factorization அப்படினா இந்த 16 ஓட prime factors ஓட ப்ராடக்ட்ல எழுதுறது தான் prime factorization. இப்போ அதே மாதிரி 30 ஓட ஃபேக்டர்ஸ் தான் இதெல்லாம். ஃபேக்டர்ஸ்னா 30 ஓட ஃபேக்டர்ஸ் னு சொல்லும்போது 2 ஆல 30 டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும், 5 ஆல டிவைட் ஆகும். சோ இந்த 30 ஓட prime factors ஓட ப்ராடக்ட்ல எழுதுறதுக்கு பேரு தான் prime factorization. இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் prime factorization எழுதிட்டோம். LCM ஓட the first step முடிச்சிட்டோம். டிவைட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபேக்டரைஸும் பண்ணிட்டோம். ஃபேக்டரைசேஷனும் எழுதிட்டோம். இப்போ HCF பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே இதுல நம்ம LCM இன்னும் முடிக்கல. சோ HCF க்கும் இதே சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம அதனால அத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிப்போம். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு தான். சோ 16 நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிப்போம் அதே தான். சோ 2 8s are 16. அகைன் 8 டிவைட் பண்ணீங்கனா 4 2s are 8. then 4 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா 2 2s are. சோ 1 வந்துரும். இப்போ 30 டிவைட் பண்ணிக்கலாம். 2 ஆல டிவைட் பண்ணீங்கனா 15 ஆயிரும். 3 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கனா 5 ஆயிரும். 5 3 அகைன் 5 ஆல டிவைட் பண்ணிட்டா 1 ஆயிரும். சோ இப்போ இதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே எழுத போறோம். 16 is equal to
2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த சைடில் இருக்கிறது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 கரெக்டாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா. நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்காது. இந்த நெக்ஸ்ட்டு 30 எழுதிக்கலாம். 30 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரெண்டுக்குமே இது வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போது அடுத்ததில் தான் நமக்கு வந்து சேஞ்ச் வரும். இப்போ நம்ம எல்சிஎம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னா ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். இப்போது இதில் இங்கே யாரெல்லாம் காமனாக இருக்கா? 2 காமனாக இருக்குது அப்படி தானே? அப்போ இந்த 2 வரும். ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் நாட் காமன். அதாவது காமன் ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருக்கிற ஃபேக்டர்ஸையும் நாம் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இந்த காமன் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு ஃபேக்டர் 2 எடுத்துக்கலாம். தென் காமனாக இல்லாமல் இருக்கிற ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம்? ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. தென் இங்கே ஒரு 2 3 டைம்ஸ் 2 வந்துடும். தென் இங்கே 3 5. இப்போ எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் நாட் காமன். காமன் இல்லாமல் இருக்கிற ஃபேக்டர்ஸையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். காமனாக இருக்கிற அந்த ஒரு ஃபேக்டரையும் நாம் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இது எல்சிஎம். ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 தென் 3 5 சார் 15 15 இன்டூ 16 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 5 6 ஆர் 30 பேலன்ஸ் 3 1 6 3 90 வந்துடும். தென் இங்கே 15 வந்துடும். 0 4 240. ஸோ த எல்சிஎம் இஸ் 240. ஸோ இப்போ எல்சிஎம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் நாட் காமன். காமன் இல்லாத ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஹெச்சிஎஃப் எப்படி வரும்? ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கா? 2 மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை. அப்போ வேறு ஏதாச்சும் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் தான். ஸோ நம்மளோட ஆன்சர் 2. இப்போது உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுக்குமே சேம் ஸ்டெப்ஸ் தான். எது வரைக்கும்? ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எல்சிஎம்மில் காமன் ஃபேக்டருக்கு ஃபேக்டரில் ஒரு நம்பரை ஒரு டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டா போதும். அதாவது காமன் ஃபேக்டர்னால் இங்கே 2, அந்த 2வை மட்டும் எடுத்துக்கணும். தென் ப்ராடக்ட் ஆஃப் காமன் இல்லாத ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். அதே இது ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் தான். ஸோ அப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எது தான்? 2 தான். இப்போ சப்போஸ் இங்கே இன்னும் ஒரு 2 ஆர் 3 காமனாக இருந்துச்சுன்னா அது கூட நம்ம என்ன செய்துட்டா போதும்? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிட்டா போதும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ இது வந்து 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா, சப்போஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் தி நம்பர்ஸ் 6 8 and 12 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 2 நம்பர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இதில் நமக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது. பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே டைமில் ஹெச்சிஎஃப்பையும் கம்பேர் பண்ணியே பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஃபேக்டரைசேஷன் எழுதுறதுக்காக இதை டிவைட் பண்ணிக்கிறோம். எந்த நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும்? ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். இப்போ 6ஐ டிவைட் பண்ணிக்கலாம். 6 வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வேணால் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர்ஸ் யாரெல்லாம்? 2 3 5 7 8 9 10 வராது. 11 13 17 19 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 6ஐ வந்து இந்த ப்ரைம் நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்மாலஸ்ட்லேருந்தே சூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அந்த கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2ஐ சூஸ் பண்ணிக்கலாம். 2 3s are 6
நெக்ஸ்ட் வந்து 3 தான். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 3 ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், 1ஆலையும் 3ஆலையும். ஸோ 3 சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 1 வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் யார் இருக்கா? 8 டிவைட் பண்ணிப்போம். 8 வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் ஆகும். 2 4s are 8. தென் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 2s are 4. 2 1 வந்துடும். நெக்ஸ்ட் யார் இருக்கா? 12. 12 டிவைட் பண்ணிட்டோம்னா 2 டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 6 are 12. 2 டேபிளுக்கு யூஸ் பண்ணால் 2 3s are, தென் 3, தென் 1 வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு இதனோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இப்போ எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3. செகண்ட் 8 யார் வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. தென் 12 எப்படி எழுதிக்கலாம்? 12 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகே தானே? இப்போ நம்ம இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இதுக்கு எழுதிட்டோம். இதே மாதிரி HCFக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 2 3s are 6. 3க்கு 1 வந்துடும். தென் 8க்கு 2 4s are 2 2s are 2 1 ஆயிரும். தென் 12 பார்த்தீங்கன்னா 2 6 are 2 3s are, சரி அதே தான். தென் அதே தான் திருப்பி எழுதிக்கிறோம். 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3. தென் 8 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. தென் 12 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இப்போது இது வரைக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான். இனி தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3 நம்பர்ஸுக்கும் யார் காமனாக இருக்கான்னு பார்க்குறோம். 2 இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர். அப்போ 2 கூட என்ன பண்ணணும்? வேறு ஏதாச்சும், இப்போ 3 பேருக்கும் காமனாக 2 மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் 2 நம்பர்ஸுக்கும் ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது 8 and 12க்கு யார் காமனாக இருக்கா? அகெயின் 2 காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக காமன் ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். இங்கே இந்த 2க்கும் ஒரு காமன் இருக்குது. ஸோ 2 சூஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த 2 பேருக்கும் காமனாக ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த காமன் ஃபேக்டர் 3. ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் முடிச்சிட்டோம். இது கூட இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் நாட் காமன். காமன் இல்லாததையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஒரு 2 இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனாக யார் இருக்கான்னு பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டோம் அந்த 2. அது தவிர ஏதாச்சும் 2 நம்பர்ஸுக்கு காமனாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 2 and 3 வருது. ஸோ 2 3. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது காமன் இல்லாத ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஒரே ஒரு 2 தான் இருக்குது, அந்த 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 2s are 4. 4 3s are 2 2s are 4. 4 3s are 12. 12 2s are 24. LCM is equal to 24. ஸோ அப்போது HCF உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே யார் மட்டும்தான் இருக்கா? 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. வேறு எங்கேயாச்சும் காமன் ஃபேக்டர்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணக்கூடாது? ஏதாச்சும் 2க்கு காமன் இருந்தால் அந்த இது சூஸ் பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் ஆஃப் 3 பேருக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த HCFல செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட HCF வந்து 2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்சிஎம்க்கும் HCFக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போது எல்சிஎம்னா ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் நாட் காமன். காமன் இல்லாததையும் மல்டிப்ளை பண்ணணும். HCFனா அந்த ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். இங்கே எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது அது மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கே இன்னொரு நம்பர் 3 பேருக்கும் காமனாக இருந்தால் அதை இது கூட என்ன செய்துக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி LCM அண்ட் HCF கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த மெத்தட் தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் பார்க்கலாம். அது இதை விட இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.